கடலூர் முதுநகர் அருகே உள்ள வண்டிப்பாளையம் ஆலை காலனியைச் சேர்ந்தவர் புஷ்பநாதன். அதிமுக மாவட்ட பிரதிநிதியான இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவருடைய மனைவி மஞ்சுளா. இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். இதன்படி புஷ்பநாதன் நேற்று இரவு தனது இருசக்கர வாகனத்தில் புதுவண்டிப்பாளையம் சூரசம்ஹார தெருவில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் வழிமறைத்து உள்ளார்கள். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த புஷ்பநாதன் இருசக்கர வாகனத்தை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடினார். ஆனால் அந்த கும்பல் விடாமல் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியது. ரத்த வெள்ளத்தில் சரிந்த புஷ்பநாதன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதனை கண்ட அந்த பகுதி பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினார்கள். இதன் பின்னர் மர்ம நபர்கள் அங்கிருந்து தங்களது மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்று விட்டார்கள். இதுகுறித்து கடலூர் முதுநகர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் புஷ்பநாதனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இதனையடுத்து புஷ்பநாதனின் உறவினர்கள் கடலூர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் டிஎஸ்பி பிரபு மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது உறவினர்கள் கூறும்போது புஷ்பநாதனை கொலை செய்தவர்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள். இதனை கேட்ட போலீசார் விரைவில் நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்தார்கள். இதை ஏற்ற புஷ்பநாதனின் உறவினர்கள் சாலை மறியலில் கைவிட்டு சென்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் முன்னாள் கவுன்சிலரான புஷ்பநாதன் தற்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். அந்த தொழிலில் போட்டி காரணமாக அவரை யாரேனும் கொலை செய்தார்களா அல்லது முன்விரோதம் காரணமாக கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.